படத்தோட ஸ்டார்டிங்ல நல்லா மழை பெஞ்சின்னு இருக்கு. ஒரு வீட்டை காட்டுறாங்க. அங்க ஒரு தாத்தா தான் வரைஞ்ச பெயிண்டிங்க சரக்கு அடிச்சுன்னு பார்த்துன்னு இருக்காரு. கிரவுண்ட் ஃப்ளோர்ல ஏதோ சத்தம் கேட்குது. தாத்தாக்கு இறங்கி போய் பாக்குறாரு. அங்க யாரும் இல்லை. மறுபடியும் பெயிண்டிங் ரூமுக்கு வந்து பார்த்தா அங்க அந்த பெயிண்டிங் இல்லை. என்னடான்னு அந்த பெயிண்டிங்கே பார்த்துன்னு இருக்கும்போது இவருக்கு பின்னாடி ஒரு லேடி இவரோட கழுத்தை எடுத்து கொண்டு வர்றாங்க. அடுத்த சீன், இறந்தவரோட பொண்ணு அவங்க வீட்டுக்கு வராங்க. போலீஸ் உங்க அப்பா சூசைட் பண்ணி இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. போலீஸ் இப்ப ஹீரோயினை துருவி துருவி கேள்வி கேட்கறாங்க. ஹீரோயினோட அப்பா ஃப்ரெண்ட் 11th ஒரு ஆர்ட் கேலரி வச்சிருக்காரு. அங்கதான் பெயிண்டிங் எல்லாம் சேல் பண்ணுவாரு. ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்ச பிறகு கொஞ்ச நாள் ஆகும், அது வரைக்கும் நீங்க இங்கதான் தங்கணும்னு சொல்றாங்க. இப்போ அந்த வீட்டுக்கு மெய்டு வந்து எனக்கு வேலை கொடுங்கன்னு கேட்க இவங்களும் அந்த மெய்டுக்கு வேலை தராங்க. இதுக்கப்புறம் தினமும் அந்த வீட்டில் நிறைய அமானுஷ சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஹீரோயினுக்கும் அவங்க பொண்ணுக்கும் மாறி மாறி யாரோ இந்த வீட்டில் இருக்கிற மாதிரி தெரியுது. ஹீரோயினை பின்தொடர்ற மாதிரி இவங்களுக்கு தெரியுது. ஹீரோயின் வீட்டில் தனியாக தங்குறாங்க. இப்போதான் வேற லெவல் டேஸ்ட் ரிவீல் ஆகுது. ஆரம்பத்தில் இறந்து போனாரு தாத்தா, அவர் ஒரு சைக்கோ. எல்லா மாடல்ஸையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவங்கள சித்திரவதைப்படுத்தி அவங்கள வரைவாரு. இந்த மாதிரி பெயிண்டிங்ஸ்லாம் நல்ல விலை போகும். ஒரு வாட்டி முதல் சீன்ல அந்த பெயிண்டிங் இருந்த மாடலை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிடுறாரு. அந்த உடலை அவங்க வீட்டுக்கு எடுத்துன்னு போய் தூக்கில மாட்டி தற்கொலையா மாத்திடுறாரு. இதுக்கப்புறம் மண்டை வெடிக்கும் ட்விஸ்ட் தான் நம்ம செகண்ட் பார்ட்ல பார்க்க போறோம்.